கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் திரும்ப கேட்பதற்கு அதை என்னுடைய சேனல்ல, யூடியூப் சேனல்ல நான் ஸ்தோத்திரம் அன்றைக்கு இரவே டெலிகாஸ்ட் பண்றேன். நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் என்னை பாரப்படுத்தின காரியங்களை நான் ஞாபகப்படுத்தி திரும்ப வார்த்தைக்கு வர விரும்புகிறேன். கடந்த 2 வாரங்களிலே தேவன் கடைசி நாட்களிலே என்ன செய்கிறார்? முதலாவது வாரத்தில் பேசினேன். கடந்த வாரத்தில் கடைசி நாட்களிலே பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் கூட பேசினேன். இன்றைக்கு தேவனுக்கும் பிசாசுக்கும் நடுவிலே யார் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட பேசும்படி ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இடையில நான் இருக்கேன். நான் என்ன செய்யணுங்கிறத வேதம் தீர்மானித்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு இஷ்டப்படி தான் நம்ம வாழ்றது. பைபிள் சொல்றதையும் கேட்கறது இல்லை, சாத்தான் சொல்றதையும் கேட்கறது இல்லை. 2 பேருக்கு சொல்றதை கேட்க நான் இஷ்டத்துக்கு எப்படினாலும் வாழுவேன். ஆண்டவர் சொல்ல, ஒன்றில் நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா அவன் சொல்றதையாவது கேளு. நான் கடந்த வாரம் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயேசு சொல்றபடி இந்த உலகத்துல ஒரு 80 வருஷம் நம்ம ஆயுஷை பொறுத்தவரை 80 வருஷம் என்ன செய்யும்? இயேசு சொல்றபடி வாழும். வாழ்ந்தா இயேசு நமக்கு என்ன தருவாரு? நித்திய ஜீவனை தருவார். சதனா ஸ்தோத்திரம். இல்ல நீங்க இயேசு சொல்றபடி வாழ மாட்டீங்கன்னா நான் தெளிவா சொல்றேன், அவன் சொல்றபடியாவது என்ன செய்யுங்க? வாழுங்க. ஏன்னா அவனுக்கு எல்லா நன்மையும் பூமியில தான் கொடுக்க உரிமை இருக்கு. வேற புத்தகத்துல மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிட்ட சொன்னான், இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களை காண்பித்து அவரை பார்த்து சொன்னா, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன்னு சொன்னான். அப்போ நீங்க ஒன்றில் இயேசுவை இயேசு சொல்றதை கேட்டீங்கன்னா இந்த பூமியில இயேசு சொல்றபடியே வாழ்ந்தா இயேசு நமக்கு என்னத்தை கொடுக்க போகிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். இல்ல பாஸ்டர் அவர் சொல்றபடிலாம் என்னால வாழ முடியாது, அது ரொம்ப கஷ்டமான காரியம் நினைச்சீங்கன்னா அவன் சொல்றதை கேளுங்க. கேட்டீங்கன்னா இந்த பூமியில உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ யார் தருவா? ஒரு மாதிரி பாக்குறீங்க, அவன் தருவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தோத்திரம். நீ இயேசுவை தேட வேண்டாம், இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம். அவன் சொல்றதை கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம், நன்மை, படிப்பு, வேலை, உயர்வு, வீடு, காரு, பங்களா எல்லாம் கொடுத்துருவான். ஆனா ஒண்ணு, கண்ணை மூடிட்டா நேரம் நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவனால எது கொடுக்க முடியாது? நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. நமக்கு எது ஆசை? கொஞ்சம் வாய் திறந்தா பேசுங்க. 10 வருஷமா அவங்ககிட்ட பேசிட்டான பாருங்க. நமக்கு என்ன ஆசை? பரலோகம் போடுன்னு ஆசை. ஆனா ஒரு காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. யார் சொல்றதை கேட்க முடியல, இயேசு சொல்றத கேட்கவே முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமானதை என்ன செய்யறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்றேன், கஷ்டமா தோன்றதெல்லாம் இன்னைக்கு கேட்டுட்டா நம்ம கஷ்டப்படாம பரலோகத்துல வாழலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரியிலையும் நம்ம இந்த 2 பேருக்கு இடையில நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல கேள்வி. நான் இன்னைக்கு இந்த செய்தியை பேசணும் அப்படின்னு டைரியில எழுதிட்டேன். ஸ்தோத்திரம். எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் செய்திக்காக நான் உட்கார்ந்து இருக்கும்போது ஐயாட்டு ஜெபம் பண்ண சொன்னேன். அவர் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் கேட்டான். அப்ப செய்தி கரெக்டா தான் இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன செய்யணும்? பைபிள்ல ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். எருசலேம் நகரத்தாரும் யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மைக்கில் கொஞ்சம் வாசிக்கணும். லூக்கா 3:10. அப்பொழுது ஜனங்கள்
அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். யோவானுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. இயேசுவும் ஊழியத்துக்கு வரப்போகிறார். இப்ப யோவான் யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவனிடத்தில் திரளான ஜனங்கள் வருகிறார்கள். வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு எழுதினதான ஆக்கியோன் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிற காரியம், முதல் காரியம், நாம் இந்த நாட்களை என்ன செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இப்ப நீங்க கேட்கலாம், நாங்க தான் ஏற்கனவே பாவத்தை அறிக்கை செஞ்சு எங்க வந்துட்டோம்? சர்ச்சைக்கு வந்துட்டோம். அப்படிதானே? இப்ப நான் சர்ச்சைக்கு வந்த பிறகும் பாவ அறிக்கை எனக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீங்க ரட்சிக்கப்படாத இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை பாவ அறிக்கை செஞ்சா போதும். ரட்சிக்கப்படாத வரைக்கும் ஒரே ஒரு டைம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது முழு பாவத்தையும் சொல்லி, ஏசப்பாடு என் பாவத்தை மன்னியும் கேட்கும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு அனுதினமும் டெய்லி என் பாவ அறிக்கை சொல்லணும். சொல்லுங்க, டெய்லி என் பாவ அறிக்கை சொல்லி சொல்லு. அது வழியே கிடையாது. நீதான் வாய் தரணும். டெய்லி நான் என்ன செய்யறேன்? பாவம் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். இன்னைக்கு நான் பாவம் செய்யலன்னு சொல்றது மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அத்தனை பாவம் செஞ்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு பாவம். அம்மா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஜான்சனுடைய அம்மா. டெய்லி பாவம், ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிடும். அப்ப நம்ம மனசாட்சியே சொல்லுது, படுக்கைக்கு போறதுக்கு முன்னால வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தை திருப்பினாலே நம்ம செஞ்ச பாவம் நம்ம கண்ணு முன்னால வந்துருது. இதுல நிறைய பேருக்கு என்ன தெரியுமா படிச்சேன், பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன்? செஞ்சது நீதான். நீ செஞ்ச பாவத்துக்கு நான் ஜோம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவும் தயாரா இருக்கிறேன். ஆனா எப்ப சொல்லுவேன்னா, ஒரு 10 பேரை கூட்டி வச்சுட்டு ஜெபம் பண்ணி சொல்லுவேன். நம்ம தானே எப்படி பாச பாவம் செய்யும் போது தனியா செஞ்சேன், இப்ப 10 பேரை கூட்டி சொல்றீங்களா? அப்ப நீ செஞ்ச பாவம் உனக்கு தெரியல, பாவம் அறிக்கை பண்ண வேண்டியதுல. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேற வேணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம். அல்லேலூயா சோதரம். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம பாவ அறிக்கை செஞ்சுதான் ஆகணும். வேத புத்தகத்திலிருந்து பாவ அறிக்கை ஆற்றல் செய்யணும். கடந்த காலங்களிலே, இன்றைக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். சோதரம். இன்னைக்கு அது இருக்கான்னு தெரியல. யார்கிட்ட போய் பாவ அறிக்கை பண்ணணும்? இருக்கு. ஐயா சொல்றோம், இருக்கு. ஆமா, அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். சரிங்களா? நல்லதா கேட்டதான் கேட்டீங்கன்னா நல்லதுதான். பைபிள்ல லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசு ஒரு அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். சரினா? அதுல மூத்தவன் தகப்பனோடு இருந்து விட்டான். இளையவன் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போய்விட்டான். போய் அப்பா கொடுத்த சொத்தை எல்லாம் வித்து காலி பண்ணிட்டு கடைசியில் எதுக்கு ஆசைப்பட்டான்? பண்ணி திங்கிற தவிட்டுக்கு ஆசைப்பட்டான். கிடைச்சுதான்? கிடைக்கலன்னு வந்த உடனே திடீர்னு அவருக்கு ஒரு ஞான உதயம் வருது. என்ன உதயம்? அப்பா வீட்டை நினைக்கிறான். நான் சொல்லுவேன், அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அப்பா வீட்டு சோறு நல்லா இருக்கு. என்னத்தை சமைக்கம்மா? சோறா செய்யறேன். மனுஷன் தின்னுவானா? ஹோட்டல்ல எவ்வளவு ருசியா சமைக்க தெரியுமா அப்படின்னு இன்னைக்குள்ள தலைமுறை சொல்லுது. அதனாலதான் சாயங்காலம் எங்க போயிருந்தீங்க? உங்க முகத்தை பார்த்தா பேச்சு இடமெல்லாம் தெரியுது. உங்க ஊர்ல இல்லையோ? அதனால ஆயிரபுரத்துல அத்தனை பேர் இருக்கீங்க. தோத்தம் அவ்வளவு பேர் அந்த சாயங்காலம் போய் பார்த்துதான் கேட்டா வாய்க்கே நல்லா பார்த்தேன். சாப்பாடை வீட்டில் செய்யறாங்க, உப்பு இல்லை, உரப்பு இல்லை. அப்பாவுக்கு சுகர் வந்துட்டுன்னு அதையும் கட் பண்ணிட்டாவ. அப்பாவுக்கு உப்பு ஏறிட்டுன்னு அங்கே உப்பும் போட மாட்டேங்காவ. சுவையான சாப்பாடு அங்கே கிடைக்கும். நான் என்னுடைய சபையில் இருந்த ஒரு தம்பி +2 எழுதி முடிக்கிறான். அவன்கிட்ட கேட்டேன், நீ எங்க போறப்பா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன். வெரி குட், நல்ல தம்பி, இன்ஜினியரிங் படி. எந்த காலேஜுக்கு போறேன்னா? ஃபர்ஸ்ட் நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னா. அப்ப சீக்கிரம் அம்மா வீட்டு சோறு உனக்கு என்ன செய்யும்? தேடும் அப்படின்னு. என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க? அம்மா சென்னைக்கு போனவர் யார் வீட்டு சோறு தேடும்? அம்மா வீட்டு சோறு தேடதானே செய்யும். அங்க போனவன காஞ்ச ரொட்டியும் காஞ்ச சாப்பாடு போடுவான், உப்பு இல்லாத ரசத்தை ஊற்றுவான். அம்மா பசிக்குமா, ரசமா போட்டு கொள்ளுதான். வீட்டுல அப்பா ரசம் வச்சு கொடுத்தா சோறு இறங்க மாட்டேங்குது. நல்ல சொல்லுங்க.
அதே போலதான் இந்த இளைய குமாரனுக்கு அப்பா வீட்டு சோறு பிடிக்கல, வெளியே போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்ச பிறகு யார் வீட்டு ஞாபகம் வருது? அப்பா வீட்டு ஞாபகம் வருது. அவன் சொல்றான், எங்க அப்பாட்ட போவேன், எங்க அப்பாட்ட போய், அப்பா நான் உன் பிள்ளையா இருக்க விரும்பல, யாரா சேர்த்துக்கோ, வேலைக்காரனா சேர்த்துக்கோ. ஏன்னா வேலைக்காரனுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது? பைபிள் சொல்லுது, பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது. அதனால சாப்பாட்டுக்காகவா எங்க வரேன், அப்பா வீட்டுல வேலைக்காரனா வாரேன் சொல்லி அவன் முடிவு எடுத்துட்டு எழுந்து புறப்பட்டான்னு பைபிள் இருக்கு. நீங்க பைபிளை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்து, தகப்பனே இருக்கா இல்லையா, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். பாவ அறிக்கை, ஏசப்பா நாம் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சோன்னு இயேசுட்ட சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆனா நான் இப்படி பைபிள் படிச்சேன், பாவம் செஞ்சது யாற்ற? என் கூட தம்பி வந்திருக்கான், அவன் பேரை சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது, கோகுல் அவன் பேர். நான் கோகுலுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். இப்ப பாவம் மன்னிப்பு யாற்ற கேட்கிறேன்? ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிடும். கோகுல் பார்த்துட்டே இருக்கிறான், செஞ்ச பாவம் என் கூட மன்னிப்பு கேட்கறது அவர்கிட்ட என்ன நியாயம் இது? மன்னிப்பு கேட்ட யார்கிட்ட கேட்கணும்? இப்போ உங்களை சொல்லல, நீங்க பதில் சொல்லுங்க. தம்பிகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், தம்பி உனக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. அவன் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, இப்ப நான் ஏசப்பாட்ட சொன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவார். அப்படித்தானே? நம்ம மன்னிப்புல எங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்? தப்பே செய்யாதவன் போய், ஆண்டவரே எங்க ராத்திரி படுக்கை போகும்போது என்ன தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச பாவத்தை என்ன மன்னிச்சு பரிசுத்தமாக்கி ராத்திரி நீ வந்து என்ன கைவிடாம கூட்டி போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபத்தை பிடிச்சிட்டு நம்ம நம்பிக்கையில் படுத்துட்டோம். ஏசு பாவத்தை மன்னிச்சுட்டாருன்னு நான் சொல்றேன், மன்னிச்சிருப்பாரு எனக்கு தெரியாது. ஏன்னா செஞ்ச பாவத்தின் நபர் எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நம்ம ஜோம் பண்ற கேட்டே இருப்பான், செஞ்ச பாவம் ஒண்ணும் அத்தனை எனக்கு விரோதமா மன்னிப்பு கேட்கறது இயேசுநாத விரோதமா. இந்த ராத்திரி தெளிவா சொல்லித்தாரேன், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் பாஸ்டர் பாவம் செய்யாம, பாவ அறிக்கை செய்யாம இருந்தா என்ன நடக்கும்? நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தார்னா, நம்ம பரலோகம் போறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, கண்டிப்பா போக மாட்டோம். ஏன்? செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமே தேடிக்கல. நான் செய்த தவறுக்கான தண்டனையை நானே வாங்கல நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. பிள்ளைகள் அம்மாவுக்கு விரோதமா நீ காலையில கோபமா பேசிட்டாங்க. அம்மா சொன்னாங்க சர்ச்சைக்கு கிளம்பு, சொல்லிப்பாரு நான் சர்ச்சைக்கு மறுபடியும் போ அப்படின்னு அம்மாட்ட பகை ஏற்று பேசிட்டாங்க. இப்ப ராத்திரி படுக்கைக்கு போனோம். இப்ப என்ன செய்யணுமா சொல்ல? நீ ஏற்றி பேசிப்ப நினைக்கிற பேசலையோ? அம்மா நாங்க தான் வந்துடுவோம். இப்ப நான் படுக்கைக்கு போகும்போது, ஏசப்பா இந்த ராத்திரி உங்க வருகை இருந்தாலும் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, கிறிஸ்தவனா இருந்தா கண்டிப்பா ஜெபம் பண்ணி தான் படுப்பீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா சொல்லுவாரு, உன்னை எடுத்துட்டு போறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, முதல்ல போய் உங்க அம்மாட்ட என்ன செய். ஆண்டவரே அதை மட்டும் சொல்லாது, நடக்காது. அப்ப சொல்லுவாரு, உங்க அம்மாட்ட நீ மன்னிப்பு கேட்கல, நான் உன்னை கூட்டிட்டு போறதும் இதுக்கா பாச திருநெல்வேலியில் வந்திய? இதுக்குதான் வந்தேன். இன்னைக்கு பூமியில மற்றவங்களிடத்துல நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவங்ககிட்ட நம்மளால மன்னிப்பு கேட்க முடியலன்னா, நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் ஏசாத என்ன செய்ய போறாங்க போய்? ஹலோ, அப்ப முதல்ல இந்த 2 கடைசி நாட்கள்ல நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ததே ஆகும். வேற வழியே கிடையாது. ஒரு நிமிஷம் கண்ண முடியல, நீ யாரும் யாரையும் பார்க்க வேண்டும். இந்த திருச்சபைக்குள்ள ஓப்பனாக பேசுறேன், இந்த சபையை சார்ந்த விசுவாசி உங்களுக்கு எதிராக, உங்க சபைக்குள்ள இருந்துகிட்டே உங்க விசுவாசிகளுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருந்தால் இந்த ராத்திரி ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே எனக்கு தந்த சபை, எனக்கு தந்த நல்ல ஐக்கியம், நல்ல ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் நான் நடந்து கொண்ட என் தவறுகளை மன்னிக்க நீ சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கு இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்னால எல்லாரோடும் மனரம்யமாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம்.
நம்முடைய ரட்சகர் வருகை நாட்கள் மிக சமீபம். என்னோடு கூட பழகுகிற, என்னோடு கூட சபை ஆராதனையில் பங்கெடுக்கிற என்னுடைய சக விசுவாசிகளோடு கூட நல் மனம் பொருந்தி வாழ்வதற்கு இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களானால் நிச்சயமா சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல நீங்கள் இதை செய்யும் போது அவருடைய வருகையில் உங்களை சேர்த்துக் கொள்வதற்கு அவரும் சந்தேகப்பட மாட்டார், உங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேத புத்தகத்துல இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21, 22. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. யோசுவாவின் தலைமையின் கீழே கானானுக்குள்ள போறாங்க. எரிகோ பட்டணம் பிடிக்கப்படுகிறது. அடுத்த பட்டணம் ஆயி போகிற யுத்தத்துல யோசுவா தோற்று போய் வருகிறான். யோசுவா ஆண்டவர் சமூகத்தில் அழும்போது கர்த்தர் சொல்றாரு, உன் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டாங்கப்பா, உன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்துன்னு சொன்ன உடனே அந்த பரிசுத்தப்படுத்துகிற தருவாயில யார் பிடிபடுறான்? ஆகான் பிடிபடுகிறான். பிடிபட்ட உடனே அவன் கேட்கிறான் யோசுவா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். 19ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நல்ல பதம் தானே. ஸ்தோத்திரம். இந்த மகன் யாரு? யோசுவாவுடைய யுத்தத்துக்கு தோல்விக்கு காரணி. யோசுவா ஆயி பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது தோற்று போவதற்கு காரணமாக இருந்தவன். அவனை பார்த்து நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மடை கொள்க என்ன சொல்லியிருப்பீங்க? பரீட்சையில நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து எழுதணும். நீங்க 2 எழுதலாம், சரியா? 2 பேரும் பரீட்சை எழுதுறீங்க. அக்காவை பார்த்து தங்கச்சி எழுதிட்டான். ரிசல்ட் வரும்போது தங்கச்சி ஃபெயில், அக்கா பாஸ். இப்ப கோபம் யார் மேல வரும்? உன்னை பார்த்து நான் எழுதின பாரு, நானா எழுதியிருந்தா கூட பாஸ் ஆயிருப்பேன். வருமா வராதா? அப்படி வரும்போது அவன் மேல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? உங்க உள்ளத்துல என்ன வார்த்தை வருதோ அதை சொல்லுவீங்க. நான் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை, தோத்து. அப்படிதான் ஒரு கோபத்துல ஏதாவது இங்கிலீஷ் அப்படி இல்லை ஹிந்தி ஏதாவது பேசிடுவோம். இப்ப யோசுவா ஆகான நம்ம குணத்தின்படி பேசி இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? சொல்ல முடியாது. இந்த சண்டாள பாவி, உன்னாலதான் இத்தனை தோத்துக்கிட்டு நிக்கிறேன், இத்தனை பேர் சாதம் கொடுத்துட்டேன் இளம் அப்படின்னு சொல்லி வாயில அந்த வரல பேசியிருக்கணும். ஆனா யோசுவா பாருங்க, அழகா கூப்பிடுறான், மகனே. எப்படிதான் அந்த இருதயம் வந்துச்சோ தெரியல. இயேசுநாதரே இருந்துச்சு தெரியுமா? ஒருத்தன் வந்து இயேசுவை காட்டி கொடுக்குறான் முத்தம் பண்ணி. நம்மளை எப்படி கூப்பிட்டாரு? ஸ்நேகிதனே. உண்மையிலேயே இயேசுநாதருக்கும் யோசுவாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் யோசுவாவும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் ஒரே பட்டா இருக்கிறான். இவன் மகனையே கூப்பிட்டான், அவரு ஸ்நேகிதனே கூப்பிட்டாரு. இப்ப இவர்களை பின்பற்றுகிற நம்ம என்னதான் ஆவியில் நிறைஞ்சாலும் சரி, தப்பு பண்ணிட்ட கோபத்துல எதையாவது பேசிப்போம். என்ற சில விசுவாசிகள் பேசுறதை பார்த்துருக்கிறேன். தோத்திரம். இதை கேட்க போறாங்கன்னு தெரியல. தோத்திரம். என்கிட்ட பேசும்போதே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஐயா நான் பாஸ்டர், கொஞ்சம் பார்த்து பேசுறேன். சாரி பாஸ்டர், கோபத்துல என்கிட்டயே கோபத்துல இந்த பேசுனீங்கன்னா எதிர் தரப்புல பேசுறவங்க வாய் எப்படி இருக்குமோ தெரியல. அல்லேலூயா, தோத்திரம். இப்ப இந்த இளைய குமாரன் வந்தது போல இப்போ அழகா சொல்றான். ஆகான் செஞ்ச பாவத்தை யோசுவாட்ட அழகாக ஒப்புவிக்க பாருங்க. ஒண்ணு கூட மறைக்கல. யோசுவாவிட்ட பாவத்தை மறைக்காம அறிக்கையிட்ட உடனே இந்த ஆகான் என்ன நினைச்சிருப்பான்? யோசுவா நம்மள என்ன செஞ்சிருவாரு? காப்பாற்றிடுவாரு. ஏன்னா உள்ளதை என்ன செஞ்சிட்டேனே சொல்லிட்டேனேன்னு சொல்ல. நான் சொல்லட்டுமா? யோசுவாட்ட அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பா கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அவனுக்கு தெரியாத நான் கல்லெறிய போறேன்னு சொல்லிச்சு. நான் சொல்லுவேன், யோசுவாவினிடத்தில் பாவ அறிக்கை செய்தவனுக்கு கல்லெறிந்து கொல்லப்பட்டான். இன்றைக்கு நான் சொல்றேன், நாம் தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்தால் நமக்கு இரக்கம் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாட்களில் ஒருவருக்கு ஒருவர் பாவ அறிக்கை செய்து
நம்மை நாம் பரிசுத்தமாய் மாற்றிக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். காரணம் என்ன? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த கடைசி நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? வேத புத்தகத்துல ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:30. கொஞ்சம் வேகமா எடுங்க சிஸ்டர். அவர்களை வெளியே அழைத்து வந்த பின்பு ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கடைசி நாட்களாக இருக்கிறதுனால கடைசி நாள்ல நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இந்த சிறைச்சாலையின் அதிகாரி கேட்கிறான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல இருந்து சில காரியத்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினா என்னுடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட விரும்பினால் இப்ப நான் சொல்றதை நீங்க தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஸ்தோத்திரம் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யல, கட்டளையிடப்படவில்லை. அவரே ரட்சகர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்ப அவர்தான் ரட்சகர். அவர் ரட்சகர் என்பது உண்மையானால் நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நம்ம ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு பெரிய பிரசங்கத்தை பேதுரு பண்ணுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பைபிள்ல சபை ஆரம்பித்த பொழுது செய்யப்பட்ட முதல் பிரசங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 37 வரைக்கும். இந்த பிரசங்கத்துல யார் மெயினா இருந்தா அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், இதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை பேதுரு பண்ணுகிறான். இந்த பிரசங்கத்தை எதிர்த்தரப்புல கேட்டது எத்தனை பேர் கேட்டீங்கன்னா எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. ஏராளமான ஜனங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்கள். நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுவதற்கு முதல்ல நான் செய்ய வேண்டிய வேலை கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எதை கேட்கணும்? வார்த்தையை கேட்கணும். வார்த்தை என்று சொன்னால் தேவனால் பிரசங்கிக்கப்படுகிற இந்த சத்திய வேதத்தை யார் ஒருவன் கேட்கிறானோ அந்த வேதம் அவனை ரட்சிக்கும். ஆமெனா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை எத்தனை பேர் ஆர்வமா கேட்கிறோம்? இப்ப நான் பண்ற பிரசங்கத்தை ஆர்வமா கேட்கறதுல இங்க இருக்கிற பாதி பேர் சரி பாஸ்டர் சொல்லுறாரு அவர் சொல்லிட்டு போட்டு எப்படா முடிப்பாரு பாப்போம் அப்படின்னு இருக்கலாம். சிலரு சரி சொல்றதை சின்னதா சொல்றாரு பாப்போமே அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றேன், ரட்சிக்கப்படணும்னு சொன்ன வார்த்தையை கண்டிப்பா கேட்டுத்தான் ஆகணும். ஏனென்றால் இந்த வேதத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. இந்த வேதத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒரு மனுஷனை மாற்றத்தக்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பவுல் பிரசங்கம் பண்ணுகிறான். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது பவுல் ஒரு மனிதனை பார்க்கிறான். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு அவனை பார்த்து சொல்றான், நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்றான். சுகமாயிட்டாங்க. வசனத்தை கேட்டாலே என்ன கிடைச்சிடும்? ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ரட்சிக்கப்படுவதற்கு முதல்ல வார்த்தையை கேட்கணும்னு சொன்னேன். இரண்டாவது கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வார்த்தையை கேளுங்க, இரண்டாவது என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. சரி பாஸ்டர், விசுவாசம் எங்கே இருக்க வேண்டும்? ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:9. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப நான் விசுவாசிக்கணும். இயேசுவை எங்க விசுவாசிக்கணும்?
இருதயத்துல விசுவாசிக்கும். அப்ப என் இருதயத்துல இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், பரலோகம் போயிருக்கிறார், திரும்ப வந்து என்னை கூட்டிட்டு போவான்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத புத்தகத்துல இன்னொரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5. அவர் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமாக்கப்படுகிறது. சுகமான பிறகு நேர நாகமான் யாற்ற வர்றான். எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து வாசற்படியில் நின்று சொல்றான், ஐயா இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன், இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனை போல வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்படணும்னா வசனத்தை கேட்கணும், இருதயத்துல இயேசுவை விசுவாசிக்கணும், அதோட நின்ற கூடாது. வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். இயேசுதான் உண்மையான தெய்வம். பயப்படுறீங்க நீங்க பேசாம சொல்லிட்டு போயிருங்க. பாஸ்டர் நாளைக்கு எங்க ஊர்ல நான் இருக்கணும்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுனா ஆமா. இதை நான் வாயை சொல்றதுக்கு எனக்கு அந்த பயம். ஸ்தோத்திரம். அவன் தைரியமா சொல்றான். அவர் மந்திரி, அவர் பெரிய பதவியில் இருக்கிறான். அவன் வந்து சொல்றான், ஐயா இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில திறந்து திரும்ப ஒரு வார்த்தை சொல்றான். நான் என் ஊருக்கு போன பிறகு யாரை தான் அடங்குவேன்? இஸ்ரவேலின் தேவனை தான் ஆராதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வருஷத்தினுடைய ஸ்தோத்திரம் 3ஆவது மாதத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து என் சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுவேன், ரட்சிக்கப்படுகிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க ரட்சிப்பை நீங்க நாளைக்கு தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, நாளை தினம் நம்முடையது அல்லவே. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். இன்றைக்கு நீங்கள் உங்க வாயில அறிக்கையிட்டு உங்க இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவே தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்க நிச்சயமா ரட்சிக்கப்பட்டுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரட்சிப்புல 2 இருக்கு. ஒன்று, நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது ஏற்படுகிற ரட்சிப்பு. இது எல்லாருக்கும் கிடைச்சது. இயேசுவை யாரெல்லாம் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்களுக்கு இயேசு ரட்சிப்பை கொடுத்து விடுகிறார். 2வது ரட்சிப்பு இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பூமியில நீங்க ரட்சிக்கப்பட்டா எங்க வந்துடுவீங்க? கோயில்குட்டியா? எங்க வந்துடுவீங்க? கோயில்குட்டியா? கோயிலுக்கு வந்துடுவாரு. வரலாம் ஒரு கேட்பீங்க. நீங்க ஏயா மணி அடிக்கல தோத்துறோம் கேட்டு வந்துடுவாரு. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டா நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம். கோயிலுக்கு வந்தவங்க ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு கை தூக்கலன்னா போவேன்னு அர்த்தம். குட். எப்படி போயிருக்கீங்க? ஏன்னா 2 நாளுக்கு பத்தியில இந்த ட்ரிப்பு போகலன்னா அப்புறம் வருஷம் போக முடியாது போயிருப்பேன். ஸோ அதுலேயும் பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று. 18ஆம் தேதி ஏப்ரல் 18 சபை ஃபுல் ப்ரெசண்டாக இருக்கும். அப்படிதானையா? தோத்தனையா? இதில் ஐயாவே இருந்தார் புனித வெள்ளி. அதை விட ஏப்ரல் 20 பொடிசுகள்லாம் சேர்ந்தோம். தோத்திரம். பேசினாது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதே போல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்டரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ்வளவு ஃபுல் பிரசண்டா இருந்தது. தோத்திரம். நான் நேற்றைக்கு ஒரு சபையை சாயங்காலம் நேரத்தில் தற்செயலாக பார்த்தேன். அந்த சபை ஒரு பெயர் கிறிஸ்தவ சபை தான். ஆனால் வாசல் வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. வாசல் வரைக்கும் சத்தம் இல்லை, அமைதியான ஆராதனை நடந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, என்னுடைய ஆலயம் எப்படிப்பா மாறும்? எப்போ இப்படிலாம் மாறும்? கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த அத்தனை கூட்டமும் என் ஆலயத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சொல்ல பார்ப்போம். காலத்தின் கட்டாயத்தை சொல்லுகிறேன். நம்முடைய 2வது ரட்சிப்பு முக்கியம். இந்த 2வது ரட்சிப்பு எது பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மீட்டெடுக்கப்படுகிற நாட்கள் தான் 2வது ரட்சிப்பு. இந்த பூமியில நீங்க ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு வரலாம், வராம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வந்துடலாம். ஆனா 2வது ரட்சிப்பு பார்த்தீங்களா, ஒரே
நாள்ல நடக்கும். ஒரே நாளில ஒரே நேரத்துல நடக்கிற இந்த ரட்சிப்புல நீங்க ரட்சிக்கப்படலைன்னா அதுக்கு பிறகு ரட்சிப்பே இல்ல. அதுக்கு பிறகு நீங்க அழுதாலும் சரி, ஆண்டவரே கூப்பிட்டாலும் சரி, பாஸ்டர் எபனேசரை கூப்பிட்டு போன்ல பேசிடுவோம், எப்படியாவது அவர் ரெக்கமெண்ட் மேல வந்துடும் நினைச்சதீங்கன்னா என் போன் அடிக்கும், ஆனா நான் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் நான் 2வது ரட்சிப்புல பரலோகம் போயிருந்தேன். ஆமெனா, ஸ்தோத்திரம். அருமையான கண்டாளங்களும் சிஎஸ்சி திருச்சபை பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் தயவா கேட்கிறேன். உங்களோடு கூட ஐயா சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு மேல வார்த்தை பேசுறேன். பரலோகத்தில் இயேசுவின் வருகை இருக்குமானால் உங்க அத்தனை பேரையும் அங்க பார்க்கணும். வந்துருவோம்னு சொல்றது மட்டும் ஒரு அறிவை சொல்லுங்க பார்ப்போம். இதுலயே சந்தேகமா இருக்கு உங்களுக்கு. ஆண்டவரே வந்துடணும் ஐயா, என்னவா பண்ணுங்க, இயேசுவிட்ட அழுது புலம்புங்க, என் பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன், ரட்சிக்கப்படுகிற 2வது ரட்சிப்புல நானும் என் குடும்பமும் நானும் என் திருச்சபையும் அத்தனை பேர் பரலோகத்துக்கு மத்திய ஆகாயத்துல உங்க ரகசிய வருகையில வந்துடணும்னு கேளுங்க. அல்லேலூயா. நல்லவர், ஸ்தோத்திரம். அப்ப கடைசி நாட்கள்ல நான் என்ன செய்யணும்? முதல்ல பாவத்தை அறிக்கை செய்துட்டு 2வது ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள 3வதாக ஸ்தோத்திரம் பாவ அறிக்கை செய்கிறேன், ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொள்கிறேன். 3வது நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இருக்கு பாருங்க. இதை கர்த்தர் என்னோடு கூட பேசினதுனால உங்களோடு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் என்ன செய்யணும்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்க. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு கேட்கும் போது ஒரு காரியத்தை இந்த சவுல் செய்ய தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். இப்போ தமஸ்குவுக்கு வந்து கொண்டிருக்கிறதான சவுலினுடைய திட்டம் என்ன, அவன் வாழ்க்கையில் அவன் சித்தம் என்னன்னு கேட்டா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களை பிடிச்சு அடிச்சு எங்க போட்டுறணும்? ஜெயில போட்டுறணும். இது அவனுடைய சித்தம். இதற்கு லெட்டர் வாங்கிட்டு தான் புறப்பட்டு வருகிறான். ஏனென்றால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய மரணத்திற்கு இவனும் காரணமா இருந்தான். ஸ்தேவான் மரிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை காத்துக் கொண்டிருந்தவன் சவுல் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சவுலுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? இயேசுப்பாவை தேடுகிற, இயேசுப்பாவை வணங்குகிற, இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளை என்ன செய்யணும்? அடிக்கணும், அவங்களை உபத்திரப்படுத்தணும், அவங்களை ஜெயில போடணும்னு சொல்லிதான் இந்த சவுல் புறப்பட்டான். இது அவனுடைய சித்தம். இப்ப தமஸ்கு வீதியில இயேசுவினால் சந்திக்கப்பட்டு கீழே கிடக்கிறான். கீழே கிடக்கும்போது என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இப்ப ஒரு காரியத்தை அவன் செய்யணும். என்ன செய்யணும்? அவன் செய்ய நினைச்ச சித்தத்தை என்ன செய்யணும்? கைவிடணும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன் கேட்டேன்னா, அவர் சொல்றதுக்கு முன்னால ஆண்டவரே நான் செய்ய நினைத்ததை இன்றைக்கே என்ன செஞ்சுறேன் விட்டுறேன்னு சொன்னாதான்
அவர் செய்ய நினைச்சத அவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பல நேரத்துல நமக்கு ஆசை இருக்கும், ஒரு எழுப்புதல் பிரசங்கம் கேட்டாச்சுன்னா நம்ம உடனே ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்கப்பா, நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி பிரசங்கமும் முடிச்சு ஆமென் போட்டு ஆசீர்வாதம் போட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. உங்க கூட அவர் பேசுற மாதிரி இருக்காது, நீங்க தேவ சித்தத்தை அறிஞ்ச மாதிரி இருக்காது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, நான் செய்து கொண்டிருக்கிறதை என்னால் விட மனதில்லை. நான் செய்யறதை செஞ்சுட்டே இருப்பேன் ஆண்டவரே, ஆனால் நீங்க உங்க சித்தத்தை சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா அவர் சொல்லுவார், இல்லப்பா முதல்ல நீ செய்யறத விட்டு, நீ செய்யறத விடுகிற வரைக்கும் என் சித்தத்தை நான் சொல்லவும் மாட்டேன், என் சித்தத்தை நீ செய்யவும் மாட்டேன். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வேத புத்தகத்துல ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்யணும் அவர் சித்தம் வச்சிருக்கிறத நான் அறிந்து கொள்ளணும்னா, நான் செய்து கொண்டிருக்கிற சித்தத்தை அல்லது விருப்பத்தை நான் விடாம அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதை செய்யவும் முடியாது. வேத புத்தகத்தில் இருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அப்படின்னாலே ஸ்தோத்திரம், கோலியாத்துக்குரிய யுத்தம். கோலியாத்துக்கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய யுத்தம். அந்த யுத்தத்துல சவுலும் அவனுடைய ராணுவம் நிற்கிறது. அந்த ராணுவத்திலே ஈசாயினுடைய 3 பிள்ளைகள், மூத்த 3 பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். யுத்தத்துக்கு போய் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகுது. எந்த தகவலும் இல்லை. ஈசாய்க்கு ரொம்ப கவலை. போன 3 பிள்ளைகள் என்ன செய்யல, ஆளை காணோம், இருக்கானா போயிட்டானான்னு தெரியாது. அதனால இளைய மகனை கூப்பிட்டு, தாவீதை கூப்பிட்டேப்பா மன்னனுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க நலமா இருக்கிறாங்களா அல்லது உயிரோடு இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறான் நலம் விசாரித்து கொண்டு செய்தியை கொண்டு வான்னு சொல்லி என்ன செய்யறான், இப்ப அனுப்பி விடுகிறான். தாவீது நேராக யுத்த களத்துக்கு வருகிறான். நேர போய் யாரதான் பார்க்கிறான், அப்பா சொல்லிவிட்ட சித்தத்தை நிறைவேற்றுகிறான். என்ன செய்யறான், அண்ணமாட்ட போய் கேட்கிறான், நல்லா இருக்கீங்களா, தகவல் ஒண்ணுமே இல்லையே, அப்பா ரொட்டியும் அப்பமும் தேனும் வெண்ணையெல்லாம் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஸ்தோத்திரம், கோலியாத்தின் சத்தம் கேட்குது. இப்ப தாவீதுக்கு பிரச்சனை என்ன, வந்த சித்தம் முடிஞ்சுட்டா, செய்தி கேட்டாச்சு. வந்த சித்தம் என்ன, அண்ணன்மாரு நல்லா இருக்காங்களா இல்லையா கேட்டாச்சு. அண்ணன்மாரு எப்படிதான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா, செய்தி கேட்டுட்டு அப்பாட்ட போய் சொல்லணும், நீங்க பைபிள் படிச்சது எனக்கு வந்து சொல்லணும். தாவீது வீட்டுல போய், அப்பா நீங்க சொன்னபடியே போனேன், அண்ணன்மார் 3 பேர் பத்திரமா இருக்காங்க, உயிரோட தான் இருக்கான்னு செய்தி சொன்னாரா, சொன்னாரா, சொல்லல. அப்படின்னா நான் நினைக்கிறேன், தாவீது தான் வந்த சித்தத்தை மறந்துட்டு தெய்வ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். அல்லேலூயா. தான் வந்த சித்தம் என்ன, தகப்பனுக்கு செய்தி கொண்டு போகணும். யுத்த களத்துக்கு வந்த போது அவன் சொல்றான், இல்ல இல்ல நான் யுத்த களத்துக்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று கேட்கிறான். அப்படின்னா அவன் வந்த முகாந்திரம் என்ன, அண்ணன்மாரை விசாரிச்சுட்டு போற சொன்னது அப்பாவுடைய முகாந்திரம். ஆனா பரலோக தகப்பனுடைய முகாந்திரம் என்ன, கோலியாத்தை வர வச்சு, தாவீதை யுத்த களத்துக்கு வர வச்சு அந்த தாவீதின் கையினாலே கோலியாத்தை கீழே விழ தள்ள வேண்டும் என்பது தெய்வ திட்டம். சொல்லுங்க பார்ப்போம். இந்த ராத்திரி சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க சித்தம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தெய்வ சித்தம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? தெய்வ சித்தம் தான் நடக்கணும்னு சொன்னா உங்க சித்தத்தை இன்னைக்கே என்ன செய்திருக்க, க்ளோஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய சாட்சி உங்களுக்கு சொன்ன நல்ல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சேன். ஸ்தோத்திரம். நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால உலகத்துல நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல ஒரு விசுவாசியா இருந்து உலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி கொண்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் தேவன் என்னை சந்தித்து என்னுடைய ஊழியத்துக்கு வா என்று அழைத்தார். நான் ஊழியத்துக்கு வான்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட நிறைய காரியத்தெல்லாம் பேசினேன். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போனா ஸ்தோத்திரம் சாப்பாடுக்கு கஷ்டப்படணும், விசுவாசிகள் காணிக்க தர மாட்டாங்க, 1 ரூபா 5 ரூபா தான் போடுவாங்கப்பா, என்னால பட்டினியெல்லாம் கிடக்க முடியாது. ஆமேனா, தோத்துரும். அப்படிதானே, உண்மைதானே? தோத்துரும். அதனால முடியாதுப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு, என் ஊழியத்துக்கு நீ செஞ்சுதான் அவனை என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தடவை பார்த்தா ஒரு வழியே இல்லை. ஸ்தோத்திரம். நீ வரையா இல்லையா, வர முடியாது அப்படிங்க. வர முடியாது ஒரே அடியா சொல்லிட்டாரு. அடிச்ச அடியில இனி உயிர் போயிரும்னு பயத்துல ஊழியத்துக்கு வந்துட்டேன். பார்ப்போம்.
தோத்தம் என் விரல் என்னுடைய கை என்னுடைய வலது கையில பெருவிரல் பாதி துண்டா போயிட்டு ஒட்டே அடி அடிச்சாரு. பாதி விரல் தான் போயிருக்கு, மீதி உயிரோட இருக்கணுமான்னு கேட்டாரு. இந்த பாதி விரலே போதும், அந்த வரை ஒழித்து வந்துடுறேன். சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய சித்தம் என்ன? நன்றாய் சம்பாதித்து நிறைய காணிக்கையை யார் கொடுக்கணும்? இந்த சபை பாஸ்டர் கொடுக்கணும். அவர் சந்தோஷமா வாழணும், கடைசி வரைக்கும் விசுவாசியா இருக்குன்னு நினைச்சேன். அவர் சொன்னார் முடியவே முடியாதுடா, அவர் பட்ட கஷ்டத்தை நீ படணும், நீ வா அப்படின்னு ஒழிச்சு கொடுத்தாரு. என்னைக்கு அர்ப்பணிச்சேனோ அன்னைக்கு ஏன் சித்தத்தை மூட்டை கட்டுன, இன்னைக்கு அப்பா சித்தத்தை செய்யற நல்லா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொன்னேன்? இந்த ராத்திரி உங்க சித்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்பா சித்தத்தை செய்ய நினைக்கிறீங்களா? அருமையான வாலிப தம்பிமார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். நீங்க இந்த ஆலயத்திற்காக, இந்த ஜெபத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிக்காக கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா ஒரு காரியம், என்ன குறிச்ச தெய்வ திட்டம் என்னன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க திட்டத்தை மாத்திட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். அப்ப முதல்ல இந்த கடைசி நாட்களை என்ன செய்யணும்? முதல்ல என்ன குறிச்ச தெய்வ சித்தம் என்ன தெரியறதுக்கு முன்னால ஏன் சித்தத்தை நான் என்ன செஞ்சேன் விட்டுறேன்னு சொன்னேன். இரண்டாவதாக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் வசனம் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். கேள்வி கேட்டது யாரு? சவுல் கேட்கிறான், நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன். 6ஆம் வசனத்துல கேள்வி கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க. 6ஆம் வசனத்துல, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். ஆண்டவர் தானே பேசுறாரு, ஆண்டவர் தானே சவுல்கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் டைரக்டா பேச வேண்டியது, சவுலே நீ இப்படிதான் ஊழியம் இந்த ஊருக்குலாம் போகணும்னு சொல்லலாம்ல. சொல்லல. ஏன் சொல்லல? அவர் எதை சொல்ல விரும்பினாலும் ஒரு ப்ராசஸ கரெக்டா வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் சித்தத்தை சொல்ல நினைச்சாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் தேவ சித்தம் அறியணும்னு நினைச்சாலும் சரி, யார்கிட்ட வரணும்? நீங்க வாயை தர மாட்டீங்க, சபையின் குருவான்ட்டு வரணும். ஏன்னா அவர் சொல்ல நினைக்கிறதெல்லாம், அவர் அங்கிருந்து சொல்ல நினைக்கிறதெல்லாம் எங்கதான் விடுவாரு? ஏற்றுக்க மாட்டேங்க. தோற்றம் எங்க வழியா தான் பேசுவாருங்க, வேற வழியில பேச மாட்டார். நான் சபைக்கு தெளிவா சொல்லுறேன், உன்னோடு பேசுவதற்கு தான் கர்த்தர் என்னை சபை ஊழியராய் சபையில வச்சிருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். என் வழியாய் தான் உனக்கு தேவ சித்தம் தெரியும் சொல்லி ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்றாரு, நீ உள்ள போப்பா, உனக்கு நீ செய்ய வேண்டியதை பட்டணத்துக்குள்ளே சொல்லப்படும். இப்ப உள்ள வந்தா ஒரு வீட்டுக்குள்ள போனா கதவை பிடிச்சி ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சொல்லி கர்த்தர் கரெக்டா ஒரு ஆளை பிடிக்கிறார். யாரு? அந்த பட்டணத்துல அனனியா என்கிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அவன்கிட்ட சொல்றாரு, நீ எழுந்து போ, தர்சு பட்டணத்தான் ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் சொல்ல. அவன் சொல்ல, ஐயா அவன் மோசமான ஆளு, அவன் கொல்ற ஆளு, கொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான். இவன் சொல்ற, இல்ல இல்ல நீ போ, அவன் என்ன செய்யணும்ங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க உண்மையிலேயே ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஐயா பிரசங்கமே எடுக்காம வந்தாலும் பேசுகிறவர் உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை பேச வச்சிருவார். ஆமென் இல்லையோ? ஆமென். இன்றைக்கு நான் இந்த சபையில பேசினேன். செய்தி முடிச்ச உடனே என்னுடைய சபை எழுது கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி, பாஸ்டர் உண்மையிலே கர்த்தர் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் ஏன் பேசினாருன்னு வேற கதை. நான் சொல்லுவேன், தெய்வ சித்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சரியா ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா, திறக்காத வாயை திறக்க வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. வார்த்தையை கர்த்தர் உன் கூட பேசணும்னு நினைச்சிட்டாருன்னா, எங்க பிரசங்கத்தையே மாற்றி விட்டுட்டு உங்க ஒருத்தருக்காக கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில தெய்வ சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு என்னோடு கூட பேசுகிற ஒரு நபரை நான் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த சவுலுக்கு கர்த்தர் அனனியாவை அனுப்பினார்.
இன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் என்ன உங்ககிட்ட பேச அனுப்பி இருக்கிறார். தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்வீர்களானால் இந்த கடைசி நாட்களில் அதுவே உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாறும் நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். என்னதான் நீங்க பிரயாசப்பட்டாலும் ஒரு மேன்மையை அடையல, எந்த நன்மையும் வரமாட்டேங்குது பாஸ்டர், நானும் எதையோ செஞ்சு பார்க்கிறேன், எனக்கு ஒரு காரியம் புலப்படல, நஷ்டத்துக்கு மேல நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்க செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு நேரம் ஒரு சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு, எப்பா என்ன செய்யணும் என்கிட்ட பேசுங்க. நான் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி, எல்லா விஷயத்தெல்லாம் தோற்றுட்டு இருக்கிறேன், இனியும் தோற்கிறதுக்கு என்ற ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களோடு பேச பரலோகத்தின் தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அவர் சொல்றதை கேட்டு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை ஒருத்தர் தடுக்க முடியாது. பைபிள்ல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஈசாக்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ எகிப்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. ஈசாக்க ஏன் ஆண்டவர் எகிப்துக்கு போக கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? உண்மையை சொல்லிடுங்க. தோத்திரம். அவங்க அப்பா ஆபிரகாம் அவர் எகிப்துக்கு போய் யாரை கூட்டிட்டு வந்தாரு? ஆகாரை கூட்டிட்டு வந்தாரு. இப்ப ஈசாக்க ஆண்டவர் எகிப்துக்கு ஏன் போக கூடாதுன்னு சொன்னாரு? புரிஞ்சவங்க சொல்லுங்க. இவனும் போனான், ஒருத்தர் கூட்டி வந்துருவான். அதனால ஈசாக்க பரிசுத்தமானா வச்சு அவனை தனக்கு ஒப்புமையாக்க கொண்ட தேவன் திட்டம் வச்சதுனால சொல்றாரு, எங்க போவாத, எகிப்துக்கு போவாத அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், கர்த்தர் உங்ககிட்ட சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். தோத்துறோம். இப்ப ஈசாக்கு சொல்றேன், சரி ஆண்டவரே எகிப்துக்கு போகல, இந்த தேசத்துல தான் குடியிருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது, ரைட்? அப்படி சொன்ன உடனே அந்த தேசம் ஆசீர்வாதமா இருந்துச்சா? இல்ல. அந்த தேசத்துல பஞ்சம் போகும். அதனால 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சொன்னதை கேட்டு செஞ்சீங்கன்னா நீங்க ஐஸ்வர்யவானா மாறிடலாம். அப்படின்னா கர்த்தர் சொன்னதை கேட்டு செஞ்சா, பைபிள்ல சொல்லப்படும் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் எப்படி மாறிட்டான்? ஐஸ்வர்யவானாய் மாறினான். நான் சொல்லுவேன், இந்த ராத்திரியில தெய்வ சித்தத்தை அறிஞ்சு அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த பூமியிலையும் ஆசீர்வாதமா இருக்கலாம், பரலோகத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 13:46 கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிச்சிருங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திற்கு போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் ஏன் புறஜாதிக்கு போன தெரியுமா? கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட நோக்கமே புறஜாதிகளுக்கு தான். ஆனால் பவுல் இங்க வந்துட்டாரு, யூதர் கூடயே உட்கார்ந்துட்டார். கர்த்தர் பார்த்தாரு, இவன் யூதர் கூடயே உட்கார்ந்தா ஏன் திட்டத்தை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு யூதர்களை அவனுக்கு விரோதமா எழுப்பி விட்டார். பவுல் புறஜாதிகளுக்கு போனான். அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொன்னதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அப்படியே முழங்கால் போடுவோம். இந்த நல்ல ராத்திரி வேளையில தேவன் செயல்படுகிற ஒரு விதங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு எதிர்மறையிலே சத்துரு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த 2 பேருக்கு இடையில நீங்களும் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த ராத்திரி நம்மகிட்ட சொல்றாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ கேட்டேன்னா உன் கூட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனும் கிரியை செய்கிறேன், சத்துருவும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நான் என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்களை நான் அறிக்கையிட்டு நான் ரட்சிக்கப்பட்டு நீ ரட்சகராய் இந்த உலகத்திலே தோன்றும் பொழுது நான் உம்மோடு கூட வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, அந்த ரட்சிப்பை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே தெய்வ சித்தத்தை நான் அறிந்து கொள்வேன். ஆனால் என்னுடைய சுய சித்தத்தை ஒழித்துவிட்டு தேவ சித்தமே என்னில் நிறைவேற வேண்டும் என்கிற மிகுந்த ஆண்டவர் அர்ப்பணிப்போடு கூட உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்களை மூடலாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த ராத்திரி வேளை ஒருவேளை இன்னும் நீங்கள் ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்க பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கையை செய்து, இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து உங்க இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இயேசு உனக்கு கூட பேச விரும்புகிறார். நீ என்ன செய்யணுங்கிறத அவர் உனக்கு பேச எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த சமஸ்கோ வீதியில விழுந்து கிடந்து சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? இந்த ராத்திரியில எத்தனையோ காரியங்களை செய்து தோல்வி அடைந்திருக்கிறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எல்லாவற்றையும் இழந்து விட்டு நீ இழப்பதற்கு ஒண்ணு இல்லை, நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வி நீங்க கத்தத்தை கேட்டீங்கன்னா மிக தெளிவாக உங்க கூட ஒரு பேச ஆயத்தமாக இருப்பார். நீ செய்ய வேண்டியது பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். தேவ சமூகத்தை தேடி, தேவாலயத்தை தேடி செல்வாயானால் நீ செய்ய வேண்டியதை தேவன் உங்க கூட பேசுவார். இந்த வார்த்தை உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். நீ தேவ சத்தத்தை கேட்டு அப்படியே நீங்க செய்தீங்கன்னா ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல இரவு வேளையிலையும் இந்த வார்த்தையை உங்க ஜனத்துக்கு சொல்ல அடியனை தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உங்க ஜனத்துக்கு சொல்லி இருக்கிறேன். வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி செய்கிற பிள்ளைகளை நீங்களும் ஆசீர்வதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பொறுப்பை